9 மாசம் ஆனாதான் பார்க்க 5 மாசம் மாதிரி இருப்பாளாட்டுக்கு. மாத்திரலாம் போட்டியா? நாங்களும் ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு கிடக்குறோம். எங்க போறோம்னு உங்கள்ட்ட சொன்னோமா? எதுக்கு போறோம்னு சொல்லி படிக்க வைக்கலாம். ஏன் அது அதாங்க குழாய் வெட்டி முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் எல்லா மாங்காவே வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ஊருக்கு போறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவா. என்னம்மா அப்புறம் கிளம்பிட்டு இருக்கியா? என்ன பண்றா பாருங்க. அது கண்ணாடியா இருந்த கண்ணாடியா அவர் உடைச்சு விட்டாரு தலைவர் சிவா. ஆமா, நல்ல பெரிய கண்ணாடியா இருந்தது, சிவா உடைச்சிட்டான். அப்புறம் 2வது டைம் சின்னதா ஒண்ணு வாங்கி வச்சோம், அதையும் உடைச்சிட்டேன். எங்கேயாவது அந்த ரோடு சைட்லாம். அடுத்து ஒரு உச்சக்கட்ட இவளோட பைத்தியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப பாருங்க, காட்டுறேன். பாத்தீங்களா இல்லையா? 8 கிலோவுக்கு மேல இருக்கும் மாங்காய். காலையில போச்சு வாங்குன்ட்டா. ஆனா திங்கிறதுக்குல ஊறுகாய் போடணுமா? ஒட்டு மாங்காய் கிலோ 20 ரூபான்னு வித்துதா. ஊருக்கு எடுத்துட்டு போறோம், அதனால வாங்கி வச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. ஆமா, 20 ரூபா தான் சொன்னாங்களா. அப்புறம் எல்லாருமே தெருவுல வாங்கினாங்க. அதனால மாங்காய் ஊற வச்சிருக்காங்க, ஊற வச்சாங்க. அது நான் அலசினா பிடிக்கலையா, அதனால அவரே அலசிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு திடீர்னு வர முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ண, வெட்டி உப்புல போட்டு போயிட்டோம்னா வந்தவங்க எடுத்து காய வச்சுக்கோம். ஆமா, இதே போட்டு போனா பழுத்துற மாட்டேன் பாருங்க. எல்லாம் செங்கா கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. பார்க்கவே டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. பழுத்துரும். அதனாலதான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணுவோம். வெட்ட முடியலன்ட்டாங்க வீட்டுல இருந்த கத்தியால வெட்ட முடியலையா. அதனால போயிட்டு அரோமனை வாங்கிட்டு வந்தேன். தெருவில் காலையே எல்லாரும் 5 கிலோ 10 கிலோ தான் வாங்கினாங்க ஊருக்கு போறதுக்காக. இப்போ சீசன் வந்தா இன்னும் 10 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த சீசன் அதிகமா காய்க்கல, எங்க மரமே காய்க்கலங்க. போன வருஷம் செம்ம காய் காய்ச்சி, இந்த வருஷம் இல்ல. அதே வெட்ட முடியல அவங்களால. இதுலயும் கொஞ்சம் ஷாப் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அது சில்வர். சரி விட்டு நம்ம அரோமனை நான் ரெடி பண்றோம். பாருங்க பேக்ரவுண்ட் நம்ம இப்ப கேமரா குவாலிட்டியே சரியில்லாத மாதிரி மாத்திருச்சு பாத்தீங்களா. அந்த காரணம் செவ்வறு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கனால. சரி இதை மாத்தலாமேன்னு சொல்லிட்டு நானும் கேட்டோம். தெரிஞ்ச கொத்தனார் ஒருத்தர் கேட்டதுக்கு அறுக்கெல்லாம் ஃபுல்லா ஓட்டேன். விரிசல் பாருங்க, அந்த சைடு செவ்வறு தெரியுதா, மேல பாருங்க. இதுல வந்து நம்ம பூச்சிவலை செஞ்சா பூச்சிவலை ரொம்ப ஓவரா வாங்கப்பா, நீ பூசுறது வேஸ்ட். இந்த சைடு ஃபுல்லா சாரல் வருது, அப்படியே கை வச்சுன்னா ஒரு 1 லட்ச ரூபா பக்கமா வந்துடும் நீ டோட்டலா வீடு எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு அப்படின்ட்டாரு. அதனாலதான் நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம், அந்த 1 லட்ச ரூபா எங்கேயோ கண்ணோட ரெடி பண்ணாலும் அங்க ஒரு போர் போட்டோம்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயாவது அங்கே வீடு கட்டிக்கலாம். ஒன்றும் இல்லை, வெளியில் போய் இங்கே 2 வருஷம் கஷ்டப்பட்டாலே வீடு கட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக இந்த டைம் டெலிவரி ஆகிற வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்கே இருந்துட்டு கண்டிப்பாக போகிறது தாங்க. ஃபாரின் போனாலும் சரி, இந்த வெளியூரில் போயிட்டு தலைமறைவாகி வராத அளவுக்கு இருந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சமாக சம்பாதிக்காமல் நான் ஊர் பக்கம் வரமாட்டேன். அதான் என்னோட ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன். அதே சமயம் சிவாவை படிக்க வைக்கணும். ஈஸி தான், மாதம் 10,000 கணக்கு வச்சாலும் 3 வருஷத்தில் 3 லட்சம் சம்பாதிக்க முடியாதா? அது இங்கே நீ மெயின்டைன் பண்ணணும். அது குழந்தை இதெல்லாம் இருக்குல்ல சொல்கிறேன். ஒரு 5000 மாதங்கிற மாதிரி ஃபேமிலி செலவை பார்த்துக்கிட்டு மீதி காசை ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, வெளில போகிறது நான் பயப்படுறது எனக்கு இந்த சைனடிஸ் இருக்கனால தாங்க பயப்படுறேன். இல்லைனா நான் எதுக்குமே விட மாட்டேன், வேலைக்கெல்லாம் சுத்தமாக விட மாட்டேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பிடிக்குமே. என்ன சொல்ல போனால் இவர் என்ன பண்ணுறாரு ஓட்டிங்களா, மாங்காய் சாப்பிட்டார் எடுத்து அப்படியே படுத்துக்கிட்டாரு. அதாங்க குழாய் வெட்டி முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் எல்லா மாங்காவே வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ஊறுகாய் போறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவா. உப்பு போட்டு அப்படியே குலுக்கி மூடி வைக்க வேண்டியதான். அது கல்லுப்பு வேணுமா? கல்லுப்பு போடுமா? என்ன சரி உள்ள வச்சிருக்காளாட்டுன்னு நினைக்கிறேன். போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறா. போடி இருக்கிற உப்பு போடுற அப்படின்ட்டு. கல்லுப்பு தாங்க போடுவாங்க, சால்ட் போட்டா அளவு தெரியாது. நீ நார்மலா போட்டுக்க, ஒன்றும் நம்ம புளிக்க இது பண்ண வேணாம். ரொம்ப வர புளிப்பாவே ரெடி பண்ண வேணாம். குளுக்கு 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 போட்டாதான் பூசாம முடிக்காம இருக்கும். ஓ அப்படி, அதுக்குதான் போடுறது உப்பு ஜாஸ்தியா. இது மாதிரி போட்டு இதை நல்லா குலுக்கி மூடி வச்சிடணும். எத்தனை நாளைக்குமா? 3 நாளைக்கு வச்சிருந்து அப்புறம் அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சு அது கலர் மாறினதுக்கு அப்புறம் நல்லா 1 வருஷம் ஊருக்கு போற மாதிரி எல்லாத்தையும் கழுவி கவிழ்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இதுவே வந்து அவங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா 10 நாள் போயிருப்பா. அன்னைக்கு கூட எதுவும் கை வைக்க மாட்டான், கிளம்பிடுவா. இல்ல அன்னைக்கு எல்லாத்தையும் பொறுப்பு. ஐயோ நாங்க எடுத்துட்டு தான் போகணும். நாங்களும் ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு கிடக்குறோம். எங்க போறோம்னு உங்கள்ட்ட சொன்னோமா? எதுக்கு போறோம்னு சொன்னோமா? அங்க போயிட்டு வீடியோ போடுறோம். அப்பதான் இதா இருக்கும். எதுக்கு போறேன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே கடுப்பா இருக்கும். கிளம்பியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அதெல்லாம் டைம் ஆகும். அதுக்குள்ள நம்மளும் வீடியோ போட்டுருவோம். நாளைக்கு எடுக்கிறத நாளைக்கு போட்டுக்கலாம். அங்க போறதுக்கு அதாங்க இன்னைக்கு வந்து குள்ளாய் பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சு போட்டிருக்கா. ஆமா, இது வேற மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. அது பெஞ்சாலும் பெய்யாட்டியும் பரவாயில்ல, வெளில கிடக்கட்டும், என்ன மக்கே போயிடும். வீட்டுக்குள்ள கூட வேணா அப்போ இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் துவையத்துக்குள்ளே எண்ணெய் தான் கொண்டாங்க காலைல. அவ்வளோ தண்ணி காலையில் பிடிச்சி ஊற்றிருக்கேன்.
அங்க டஸ்ட்னால அந்த பெட்ஷீட்ல வந்து அழுக்கு இருந்தா டஸ்ட் அலர்ஜி மாதிரி அதாலேயே ஒத்துக்கல எனக்கு, அதனால துவைச்சு போட்டாங்க. வாங்கின மாங்காவில் எங்கள் அம்மாய்க்கு வந்து ஒரு 3 கிலோ பக்கமாக மாங்காய் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா பெரிய பெரிய மாங்காய் தான். அப்புறம் வந்து சாப்பாடு குழம்பு காலைல சாப்பாடு ரெடி பண்ணிட்டா. பக்கத்தில் பிரியாணி கொடுத்தாருன்னு சொன்னோம் ஒரு அண்ணன். அதனால் வந்து சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டோம், வேஸ்ட்டாக போய்டும் அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் ஊறுகாலாம் போட்டு மூடி வச்சுட்டா. இப்போ தான் ஃபுல்லாக்கி லைட்டாக வயிறாக வெளில தெரியுது போலுங்க. 9 மாதம் ஆனால் தான் பார்க்க 5 மாதம் மாதிரி இருப்பாளாட்டுக்கு. மாத்திரலாம் போட்டியா? அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்புறோம். மணி ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு மலைப்பாருக்கு கிளம்பும் போது அவ்வளோ சீக்கிரம் நான் அம்பாரம் முன்னா டக்குன்னு உடனே கிளம்புவேன். இந்த வாட்டி கொஞ்சம் மலைப்பா இருக்குது. அங்கே எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல. இங்கேருந்து போயிட்டு போகிற வேலை கொஞ்சம் வேலை வர இருக்குது. அப்படியே போகும்போது எல்லாத்தையும் வீடியோ கண்ணி பண்ணி அப்படியே போகிறேங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.